வணக்கம் என்ஆர்ஐ நட்புகளே. ஒரு வழியாக சுமியோட வாழ்க்கைக்கு எண்டு கார்டு போட்டாச்சு. இந்த விஷயத்தை நான் மனப்பூர்வமாகவும் சுய சிந்தனையோடையும் தான் சொல்கிறேன். எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் குரல்லையே ஒரு சோகமும் ஒரு அதிர்வும் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நானும் சொல்லி பார்த்தேன். கிளிப்புளைக்கு சொல்கிற மாதிரி படித்து சொன்னேன். ஆனால் அவள் கேட்குற மாதிரி இல்லை. கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு அவள் கூட ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், அந்த கள்ளக்காதனை. அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடின ஆட்டத்துக்கு நான் விவாகரத்து நோட்டீஸு கொடுக்க போகிறேன். 7ஆம் தேதி எல்லாருமே எழுதி வச்சுக்கோங்க. 7ஆம் தேதி நான் கொடுக்கலன்னா என்னடா நாயேன்னு சொல்லி என்னை செருப்பை கலட்டி நீங்கள் அடிங்க. ஏன்னா நேற்று அவள் பேசின பேச்சும் அவள் போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டும் எல்லாம் மீறி போயிடுச்சு. அதில் நான் கூட சரி ஒரு சில நேரம் திட்டுவோம், பேசுவோம், அப்புறம் சமாதானமாக போயிடுவோம். வாழ்க்கைனா சரி ரைட்டு முன்ன இருக்கும். இவகிட்ட வாங்காத திட்டா, சூர்யா என்னை திட்டாததான், என்னை அடிக்காத அடியா, சரி போனால் போதுன்னு சொல்லி நானும் பொறுமையாக சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அவன் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு பப்ளிக்லேயே ஸ்பேனரை கொடுக்குறது, அவனை கொஞ்சுறது, குழாவுறது, அவன் திருப்பி எங்களை மனநோயாளிங்கிறது. இவனே ஒரு சைக்கோ, இவன் கூட இருக்கிற இவளும் ஒரு சைக்கோ. 2 சைக்கோவும் சேர்ந்துக்கிட்டு என்னையே மனநோயாளி, சூர்யாவை திட்டுறது, ஸ்பேனர் அவனை இருந்துக்கிட்டு அவனை ஸ்பேனர் கொடுத்து ஊக்குவிச்சு அவனை ஆதரவு கொடுத்து அவனை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறது எல்லாம் மீறி போச்சு. நானும் சரி ரைட்டு போயிட்டு போகுதுன்னு சொல்லி அப்பப்போ சண்டை போடுவேன். ஏதாவது போய் கறிமீனை வாங்கி கொடுப்பேன், அரிசியை வாங்கி கொடுப்பேன், பருப்பு வாங்கி கொடுப்பேன். வந்தேன். சரி ரைட்டு, எங்கே இருந்தாலும் சரி ரைட்டு, நம்ம குடும்பம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளை பின்ன இவளுக்கு இலக்காரமாக போயிடும். நம்ம குடும்பம் இல்லாட்டினா அராஜகம் ஓவராயிரும்னு சொல்லி என் பொண்டாட்டியவும் என் பிள்ளைகளையும் என் கைக்குள்ளே வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நேற்று அவள் ரொம்ப ஓவராக போயிட்டான். ஒரு ஆத்தாளுக்கு நீ பிறந்தவனாக இருந்தால் எனக்கு விவாகரத்து கொடுத்து பாடுறான்னு சொல்லி எனக்கே சுரக்கு போட்டு வீடியோ இது போட்டு வச்சுருக்கான், கம்யூனிட்டி போஸ்ட். இப்படி உள்ளவ கூட நம்ம போய் வாழலாமா? இவளுக்கு ஏதாவது நல்லது செய்யலாமா? இல்லை இவன் நாளைக்கு ஏதாவது சிக்கலில் போய் மாட்டினா இவளுக்கு ஏதாவது உதவி பண்ணலாமா? ஸோ நான் ஒரே ஒரு முடிவு முழுசாக எடுத்துட்டேன். அது என்னன்னா, சுமிக்கு விவாகரத்து கொடுக்குறதா மனப்பூர்வமாக. இதில் எந்த ஒரு எனக்கு ஒரு கவலையோ வருத்தமோ இல்லை இதனால் என் குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சே, குடும்பம் இவங்க இப்போ இந்த கமாண்டு போடுறவங்களோட எண்ணப்படி 3 நாளாக செதறி போச்சே அப்படின்னு சொல்லிலாம் நான் நினைக்கல. ஏன்னா இதுக்கு காரணம் கமாண்டு போடுறவங்க கிடையாது. கமாண்டு போடுறவன் அவன் போடத்தான் செய்வேன். 1000 பேர் 1000 சொல்லி ஏற்றி விடத்தான் செய்வேன். உன் புருஷன் போய் கூத்தியா வீட்டில் இருக்கேன், அவனை போய் கண்டித்து உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உன் கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு துப்பு இல்லையா வக்கு இல்லையான்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க. என்கிட்ட வருவாங்க. உன் பொட்டாட்டி இந்த சுகையில் கூட கூத்தும் கும்மாளமும் போடுற, அவனுக்கு ஸ்பேனரை கொடுத்து உன்னைய பார்த்து மனநோயாளின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டா நீ உசுரோடு இருக்கியான்னு சொல்லி என்னை ஏற்றி விடுவாங்க. எல்லாத்தையும் தாண்டி எனக்குன்னு சொல்லி ஒரு மனப்பான்மை இருக்குது. என்ன தான் 1000 பேர் 1000 சொன்னாலும் இவங்கெல்லாம் குடும்பம் கலைச்சவங்க. இவங்க பொழப்பே இதுதான். 4 பக்கமும் 4 பேர்த்தையும் ஒன்றா வாழ விடுறதில்ல. இவன் நல்லா இருக்கானே, நல்லா சம்பாதிக்கிறானே, சம்பாரித்து கூத்தியாளுக்கு கொடுக்குறானே, பொண்டாட்டியவும் பார்த்துக்கிறானே விட்டுறாமல், இப்படி சொல்லி பல பேருக்கு பல மாதிரி எங்களை பிரிக்கணும்னே நினச்சானுங்க. இப்போ அவங்களுக்கு தான் கொண்டாட்டம். நான் ஒன்றும் அதில் வருத்தப்படலை. தாராளமாக கொண்டாடிக்கங்க, பிரச்சனை ஒன்றும் இல்லை. 7ஆம் தேதி இன்றைக்கி என்ன நாளா, இன்னும் ஒரு 3 நாள் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. இவளை நேராகவே கோர்ட்டுக்கு கூட்டு போய் சுமியை அங்கேயே என் வக்கீலையும் வர சொல்லிட்டேன். இன்றைக்கி காலையில் கூட என் வக்கீல்கிட்ட நான் பேசிட்டேன். என் மாப்பிள்ளை தான் அவர், என் வக்கீல் என்னுடைய இதில் உள்ளவர் தான், சரியா, எங்கள் ரிலேஷன் தான். அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப முத்துது, இதுக்கு மேலே என்னால் இவங்க கூட வாழவும் முடியாது, இவ கூட தான் சூர்யா கூட தான் என்னுடைய முழு வாழ்க்கையும் நான் கொண்டு போக போகிறேன். இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஜீவானம்சம் மாதிரி எதுவும் கொடுக்கணுமா, அல்லது விவாகரத்து கொடுத்துட்டு கோர்ட்டு ஏதாவது அறிவிப்பு கொடுக்குமா, இவ்வளோ மாதம் கொடுங்கன்னு சொல்லுமா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, மாமா ஒரு பிரச்சனை இல்லை, என் மாப்பிள்ளை தான் அவர், அதனால் என்னை மாமான்னு தான் கூப்பிடுவார். மாமா ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் விவாகரத்தை மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள், நீங்களும் கையெழுத்து போடுங்க, அவங்களும் கையெழுத்து போடட்டும், 6 மாதம் டைம் கொடுப்பாங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் 2 பேர் பேசி உங்களுக்குள்ளே பழைய மனக்கசப்பெல்லாம் களைஞ்சிட்டு கவலை, அதாவது பிரச்சனை வேணாப்பா நம்ம ஒன்று சேருவோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நீங்களாக சேர்ந்தாலும் சேர்ந்தது தான். கோர்ட்டு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். என்னப்பா இதோட நீங்கள் பிரிஞ்சுக்கிறீங்களா, இல்லை எதுவும் ஒட்டி வாழ்கிறதுக்கும் சேர்ந்து இருக்கிறதுக்கும் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா, குடும்பத்தோடு நீங்கள் போகிறீங்களான்னு கேட்பாங்களாம். நம்ம அப்பையும் இல்லை வேணாம் எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டா 100% விவாகரத்துன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், பொண்டாட்டிக்கு என்ன செய்யணும், நாளை பின்னா அவனுக்கு கல்யாணம் வச்சா நம்ம போய் சின்னம்மனுக்கு
ஏதாவது உதவிகள் ஏதாவது பண்ணலாமா, இல்லை கல்யாணத்தில் நம்ம போய் நிற்கலாமா, எல்லாமே வந்து ஏ டு ஜெட் வந்து கோர்ட்டு வந்து ஆர்டர் போட்டுருவாங்களாம். அதுபடி தான் வந்து நீங்கள் போகணுமாமா. அதுக்கப்புறம் நீங்களே நினச்சா கூட உங்கள் பொண்டாட்டியை போய் நீங்கள் நேரில் பார்க்க முடியாது, உங்கள் பிள்ளைகளை பார்க்க முடியாது. கோர்ட்டு என்றைக்கு சொல்லுதோ அந்த டேட்டு படி தான் நீங்கள் போய் பிள்ளைகளையோ இல்லை வந்து உங்கள் பொண்டாட்டியே இல்லைன்னு ஆகிப்போச்சு, அப்புறம் எதுக்கு அவளை போய் நான் பார்க்க போகிறேன், எனக்கு இருக்கிறது என் பேரனும் என் பிள்ளைகளும். இவங்கள போய் பார்க்குறதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்களாம். வாரத்தின் இறுதி நாட்களில் இல்லை வாரத்தில் வந்து சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ பிள்ளைகளையோ போய் உங்கள் பேரனையோ பார்த்துக்கலான்னு சொல்லி அனுமதி கொடுப்பாங்களாம். என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ட்டு போயிட்டு போவோம். இதில் என்ன ஒரு சிக்கலுங்கிறதே நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் எனக்கு வந்து அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்குறதுலையோ இல்லை அவளுக்கு வந்து ஜீவானம்சம் கொடுக்குறதுலையோ பணப்பிரச்சனையோ வேறு எனக்கு மனப்பிரச்சனையோ ஒரு துளி கூட கிடையாது. முழுக்க முழுக்க ஒரே ஒரு பிரச்சனை, சூர்யா தான். நான் இப்போவே இந்த ஆட்டம் ஆட்டுறா என்னைய. ஏன்னா இவள் கூட இருக்கும்போதே என்னை குறவலையில் காலை வைக்கிறான், அல்லையில் போட்டு மிதிக்கிறான், குத்தக்கூடியாத இடத்துலலாம் போட்டு குத்துறான். இவ்வளோ பிரச்சனையும் வந்து நான் தாங்கிக்கிட்டு சரி அந்த 3 வேளை சோத்துக்காகவும் அவள் கொடுக்குற சோத்துக்காகவும் நாளைக்கு நம்மளுக்கும் கடைசி காலத்தில் ஒரு உதவிக்குன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்குமேங்கிறதுக்காகவும் இவன் கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என் பொண்டாட்டியுடைய குழந்தைங்க நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. ஏற்கனவே எப்பயும் வழக்கம் போல் வெங்காய வியாபாரி வருவார், இல்லைன்னா வெள்ளைப்பூடி வியாபாரி வருவார், இல்லை தேங்காய் விற்கிறேன் வருவேன், இல்லை பருத்திப்பால்காரன் வருவேன், இல்லை இடியாப்பம் வண்டி வருவேன். இன்றைக்கி பிள்ளையே வருது, வந்துட்டு போகுது, விடுங்க. ஏதோ அதுங்க வந்து ஏதோ வந்து டூர் கூட்டு போகிறாங்க போல், இல்லை வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து அப்படியே வந்து விழிப்புணர்வு ஏதோ வந்து ஊர்வலம் நடக்குது போல், போட்டு விடுங்க, பார்த்துக்கிறலாம். நான் என்ன சொல்கிறேன், சூர்யாவை நினச்சா தான் எனக்கு வந்து முழுக்க முழுக்க கவலையாக இருக்குது. சூர்யாவை நினச்ச கவலை இல்லை, சூர்யாவால் எனக்கு கவலைகளும் கண்ணீரும் ஏற்படுமோங்கிற இது மன வருத்தம் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே ஓப்பனாக சொல்லணும்னா அடிமை வாழ்க்கை தான். ஏதோ சம்பாரித்து கொடுத்தோம், ஒரு வீடு வாசலை வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்தோடு போயிடலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் என் வாழ்க்கையை நான் ஒரு எதிர்காலம் நம்மளுக்குன்னு கொஞ்சமாவது இருக்குது, ஒரு 10% இருக்குது, 10% கூட இல்லை, 1% நம்மளுக்கு வாழ்க்கை இருக்குதுன்னு நினச்சி தான் நான் போய்கிட்டு இருந்தேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் குடும்பம் என்னை ஒரு மயிருக்கு கூட மதிக்கலை, சுத்தமாக என்னை வந்து வெறுத்து இவளுடைய காம போதைக்கும். இப்போ இவ எங்களை சொல்கிறா, நீங்கள் 2 பேர் வந்து செக்ஸுக்கு அடிக்ட்டு, நீங்கள் 2 பேர் வந்து அவக்கவட்டை நீ நக்கிட்டு திரிவ, என்னதான் இருந்தாலும் உனக்கு மான் வேட்டை தான் முக்கியம், உனக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கங்கிறா. இப்போ இவ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எல்லோரும் நீங்கள் கண்கூட பார்க்குறீங்க. பப்ளிக்லேயே உட்காந்துக்கிட்டு என்னைய ஒரு அப்பே ஆத்தாளுக்கு பிறந்தவனாங்கிறதும் நீ முடிஞ்சால் டைவர்ஸு கொடுங்கிறதும் இப்படி சொல்லி சொல்லி என்னை உசுப்பேற்றும் போது இவள் உசுப்பேற்றுறான்னா இவளை யாரோ எங்கேயோ இருந்து உசுப்பேற்றிருக்காங்கன்னு தானே அர்த்தம். நல்லா யோசிச்சு பாருங்கள், இவளாக இப்படி பேசுகிறாளே கிடையாது. இதே என் குடும்பத்தில் இருக்கும்போது என் கூட வாழ்ந்த அந்த 23 வருஷ வாழ்க்கையில் ஒரு நாள் கூட என்னை வந்து கெட்ட வார்த்தையோ இல்லை வந்து பரதேசி பயலே இல்லை வந்து வேறு மாதிரியோ ஏதோ பேசி இது வரைக்கும் அவள் வாயிலிருந்து வந்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு என்னை ஒவ்வொரு வீடியோவிலையும் கெட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறது, யாரையாவது தூண்டி விடுறது, நீ போய் கேஸ் கொடு நீ போய் கேஸ் கொடுன்னு சொல்லி இழுத்து விடுறது. ஏன் அந்த கேஸை நீ கொடுக்க வேண்டியது தானே? உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்குல்ல, ஆதாரம் நான் தாங்கிறீல. சூர்யா சொன்ன மாதிரி ஆதார் கார்டு புருஷன் ஆனந்த் எங்கன்னு கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவேன்? நான் டைரெக்டாகவே கேட்குறேன், ஓ புருஷன் நானே என்னை மீட்டு கொடுங்க. இப்போ நான் இன்னொரு விஷயமும் யோசிக்க வேண்டியதாக இருக்குதுல்ல, இவளுக்கு போய் டைவர்ஸ் கொடுக்க போனால் ஆதார் கார்டில் இவள் பேரை கேட்பாங்க, ஆனந்துன்னு இருக்கும். அப்போ இவன் என்ன சொல்லுவா, ஏம்மா உன் புருஷங்கிற ஆதார் கார்டில் ஆனந்துன்னு பேர் இருக்குது, அப்புறம் எப்படிம்மா இவர் உனக்கு டைவர்ஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி இப்போ கோர்ட்லேயோ இல்லை போலீஸ் காவல் நிலையத்திலேயோ கேட்டால் இவன் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இவன் பதில் பேசுவா? இவனால் என்ன சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த வகையிலையும் இடிக்குது சட்ட சிக்கல். அப்படி பார்த்தா இவளுக்கு ஜீவானம்சங்கிற பேரில் 10 நயா பைசா கொடுக்க வேண்டியது வராது. என் வக்கீல் வாதாடுவார்ல, ஏங்க ஜீவானம்சம் யாருக்குங்க கொடுப்பாங்க? ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு கொடுப்பாரு இல்லையா, ஒரு வருமானம் இருக்கிற பொண்டாட்டி புருஷனுக்கு கொடுப்பாங்க. இவங்க 2 பேரும் கணவன் மனைவிங்கிறதுக்கு சட்டப்படி என்னங்க ஆதாரம் இருக்குது? உடனே வருவா, 3 பிள்ளைகளும் உனக்காக தான் பெத்தேன்னு சொல்லுவா. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் சட்டத்து முன்னால் என்ன செல்லும்? புருஷன் பொண்டாட்டிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆதார் கார்டு கேட்பாங்க. அதில் ஆனந்துன்னு அவன் பேர் புருஷன் பேர் இருக்கும்போது நான் எப்படி உனக்கு ஜீவானம்சம் கொடுப்பேன்? அப்போ என் மூலியமாக உனக்கு 10 நயா பைசா கூட கொடுக்க வேண்டிய சூழல் வராது. இது யாராவது ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு சொந்தக்காரவங்க என் சொந்தக்காரவங்கள வச்சு இந்த மாதிரி 2 பேர் விளைவிக்கிறாங்களாம். ஃபைனலாக வந்து என்ன பண்ணலாம்,
இவர் இவ்வளவு தர்றேங்கிறாரு, வாங்கிட்டு இந்த அம்மா ஒதுங்கிறதுக்கு தயாரா அப்படின்னு சொல்லி ஏன் சொந்தமும் ஓன் சொந்தமும் உட்காந்து, இல்லை அவளுக்கும் பிள்ளை குட்டி இருக்குது, நாளைக்கு அந்த பயலுக்கு கல்யாணம் இருக்குது, அதனால் இவ்வளோ ரூபா கொடுங்க அவ்வளோ ரூபா கொடுங்கன்னு சொல்லி அவங்க சொந்தங்கள் கூப்பிட்டு வச்சு வேணால் பேசலாம். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சட்டத்து முன்னால் போயிட்டால் சட்டப்படி தான் நம்ம போகணும். நானாக பார்த்து என் மனசாட்சிப்படி சூர்யாவுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ, இப்போ எப்படி இவளுக்கு சுமிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், முன்ன கொடுப்பேன், இல்லை தெரிஞ்சு வந்து 5 கொடுப்பேன் 10 கொடுப்பேன், தெரியாமல் பலசரக்கு ஜாமான் வாங்கி கொடுப்பேன், கறிமீனை வாங்கி கொடுப்பேன், இப்படித்தான் போகணும். ஆக ஓந்தலையில் நீயே அள்ளி போட்டுக்கிட்ட. சுமிக்கு தான் சொல்கிறேன், நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன், தேவையில்லாமல் அடுத்தையும் பேச்சு கேட்பார் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு, குறிப்பாக அந்த சுகையிலுங்கிற எச்சக்கலை பேச்சை கேட்டுக்கிட்டு இன்றைக்கி என்னையவே நீ துச்சமென தூக்கி எறிகிறதுக்கு தயாராகிட்ட. ஆக இனிமேல் உன் வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து இருட்ட காலம்தான். நான் உனக்கு ஒளிவிளக்கு ஏற்றி வைக்கலான்னு நினச்சேன், ஆனால் நீ கடைசி கட்டத்தில் என்னையும் வந்து மக்கள் முன்னாலேயும் மீடியா முன்னாலேயும் தினம் அசிங்கப்படுத்துறது, கேவலப்படுத்துறது, என் பேரை கெடுக்கிறது, என்னை நாரடிக்கிறது, என்னையும் இல்லாமல் என் கூட இருக்கிறவங்களையெல்லாம் வந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு அவங்களையும் தேனா சூனா பூனாங்கிறது, இதனால் எனக்கு அதிகமான மன உளைச்சல். இப்பயும் சொல்கிறேன், இது யாரோடைய தூண்டுதல் பேர்லையோ, யாரும் என்னை வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி தலையண மந்திரம் போட்டோ, எனக்கு வேறு மாதிரி செய்வனை வச்சோ இதை நான் முடிவு எடுக்கலை. முழுக்க என் மனசாட்சிப்படி என் சுயநினைவோடு நான் சொல்கிறேன். கண்டிப்பான முறையில் 7ஆம் தேதி ஒன்றுமே இல்லை, உன் கூட ஒரு 2 சாட்சியை கூப்பிட்டுட்டு வா. நான் கூட என் கூட சூர்யாவையும் இன்னும் அவங்க அம்மாவையும் கூட சாட்சியாக கூப்பிட்டு வர்றேன். மொத்தமாக நாங்கள் 3 பேர், நீங்கள் 3 பேர் வாங்க, கையெழுத்தை போடுவோம். பிரச்சனை இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கோர்ட்டு பார்த்துக்கிறோம், கேஸை போட்டுக்கிடுவோம், என்ன சொல்கிறாங்களோ அதுபடி போவோம். இதுதான் என்னோடய இறுதி முடிவு. நீ உன்னோட முடிவை சொல்லு, வேணும்னா உனக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், பிள்ளைகள்கிட்ட பேசு. உங்கள் அப்பாவை நான் காலையிலே அனுப்பி விட்டுட்டேன். என் மகனுக்கு நீ போட்ட கம்யூனிட்டி போஸ்ட்டு, நீ நேற்று என்கிட்ட பேசின பேச்சு எல்லாத்தையுமே ரெக்கார்டு பூர்வமாக என் மகனுக்கு அனுப்பிட்டேன். உங்கள் அம்மாவோட பேச்சை நீயே கேட்டுக்கப்பா, அவள் எந்த இதில் இருக்கா, சுகைன்னு சொல்லி அவனையும் சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்து இப்போ உங்கள் அம்மா கள்ளக்காதல் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, இந்த காதல் எதில் போய் முடிச்சிருக்கு பாரு, விவாகரத்தில் போய் முடிச்சிருச்சு. இதுக்கு மேலே நான் அவளுக்கு வந்து வாழ்க்கை கொடுக்கவும் தயாராக. இனிமேல் வந்து உங்கள் குடும்பத்தோட நம்ம குடும்பத்தோடு என்னை எதிர்பார்க்காதீங்க. முன்ன வந்து நான் வந்து ரம்ஜானு, பக்ரீத்து, தீபாவளி, பொங்கல் அது இதுன்னு சொல்லி வந்து போய்கிட்டு இருந்தேன். இனிமேல் அதுவும் வரமாட்டேன்ப்பான்னு சொல்லி காலையிலே ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஓன் வாய்ஸை போட்டு அவனுக்கு அனுப்பிட்டேன், என் பெரிய பையனுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்கக்கூடாதுல்ல. அப்புறம் யாரை கேட்டு நீங்கள் வந்து நாங்கள்லாம் உயிரோடு தானே இருக்கோம், எங்களை கேட்காம நீங்களாம் எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம், பெத்த பிள்ளைங்க நாங்கள் இருக்கும்போது ஏன் இந்த முடிவை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி என்னையே கேட்பேன். அதுக்காகத்தான் அவனுக்கு ஒரு வார்த்தை வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்கேன். இப்போ அவங்க அப்பாவுக்கும் அடித்து ஃபோனை போட்டு, என் மாமனார் இருக்கிறார்ல அவருக்கும் ஃபோனை போட்டு வர சொல்லி உட்காந்து குடும்பமாக பேசி இதுக்கு ஒரு தீர்வு. இது வந்து தீர்வுங்கிறது இது முடிவு. இதுக்கு மேலே வந்து இதுக்கு வந்து கூப்பிட்டு சமாதானம் பேசுகிறதுக்கோ, திருப்பி வந்துக்கிட்டு இவன் ஒன்று பேசுவா, திருப்பி நான் போய் இவ கூட ஒன்று சேர்றதுக்கோ வாய்ப்பு இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு, கிளைமேக்ஸு நெருங்கிருச்சு. இதுக்கு மேலே நான் வந்து என் குடும்பத்தோடு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு மேலே அவங்க கூப்பிட்டு ஜமாத்தில் உட்கார வச்சு பேசி தலாக் சொன்னாலும் சரிதான். தலாக் இப்போ இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாது, ஏன்னா விவாகரத்து முன்ன பண்ணாதானே அதெல்லாம் தெரியும். தலாக்குங்கிறது இருக்கா, அல்லது வந்து இந்த மாதிரி வந்து கோர்ட்டு மூலியமாக போகணும், நீங்கள் சட்டப்படி போய் தான் வந்து எழுதுபூர்வமாக எழுதி வாங்கணும்னாலும் எதுக்கும் ஓகே. எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். சுமி, எதாக இருந்தாலும் நேராக வா, உங்கள் அப்பாவை கூப்பிடு, என் மகனை கூப்பிடு, சின்ன மகனை கூப்பிடு, உட்காந்து பேசுவோம். கையெழுத்து நீ எங்கெங்கே காட்டுறீங்களோ, வெள்ளை பேப்பரில் காட்டினா கூட கையெழுத்து போடுறதுக்கு நான் ரெடி. நீ ரெடியா? வீடியோவில் சொல்லு, இல்லைன்னா ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுத்து பேசி பதிலை சொல்லு. காலையிலே எதுக்கு என்னை தூக்கி பிளாக்கில் போட்டு வைக்கிற? ஏண்டி எச்சக்கலை, ஒரு ஆத்திர அவசரம்னா உனக்கு வந்து பார்க்குறது வைக்கிறது நான் தான். ஒரு முக்கியமான விஷயம் பிரச்சனை அப்படி போய்கிட்டு இருக்குன்னா 2 நம்பரையும் தூக்கி பிளாக்கில் போட்டேன்னா என்னுடைய விஷயங்களை பூரா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என் மையன் சின்ன மகனையும் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு இருக்க போல் அவனும் ஃபோன் எடுக்கலை. பெரிய மையன் இன்னும் எந்திரிக்கலை, மணி இப்போ தான் 9:10 ஆகுது. 11 மணிக்கு தான் அவன் எந்திரிப்பேன். இல்லை அவங்ககிட்ட பேசி என்ன முடிவு எடுக்கணுங்கிறத நான் பேசுகிறதுக்கு இன்னும் எனக்கு 1 மணி நேரம் டைம் வேணும். எதாக இருந்தாலும் இன்றைக்கி எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவு, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இது என் தாய் மேலே சத்தியம். 7ஆம் தேதி கோர்ட்டுக்கு வர வேண்டியது நீ, அங்கே வச்சு முடிவெடுக்க வேண்டியவே நான். ஓகேவா? நான் எடுத்த முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும். எனக்கு ஏதோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்துட்டு போகுது. சூர்யா கிட்ட அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு கிடந்துட்டு போகிறேன். என் உயிர் போனாலும் சூர்யா வீட்டிலே போகட்டும். நீ இனிமேல் எந்த விஷயத்துலையும் என்கிட்ட வராத. எனக்கும் உனக்கு சம்பந்தமே கிடையாது. இதோட முடிச்சுக்கிடுவோம் எல்லாத்தையும். ஓகே, பாய்.